மோசேயை போய் பார்த்தீங்கன்னா யாத்ராம 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசேயை தேவன் எத்தனை வயசில் ஊழியத்தை கூப்பிட்டார் தெரியுமா? வாசிங்க. பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. மோசே தேவன் எந்த வயசில் ஊழியத்தை கூப்பிட்டாரு? சத்தமாக சொல்லுங்க. எத்தனை வயசில்? 80 வயசு ஆயிடுச்சா? அதுக்குள்ளேயே நான் எதுவும் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அங்கே போக மாட்டேன், பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் நடக்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது, என்னால் கேட்க முடியாது. இப்படி பிசாசு சொல்கிறத கேட்டு இருக்காதீங்க. தேவன் சொல்கிறத கேளுங்க. 80 வயதிலே தேவன் ஊழியத்திற்கு மோசே அழைத்தார் என்றால் இன்றைக்கி உங்களையும் உங்கள் மேலே வச்ச அபிஷேகத்தை கொண்டு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வயசாகிடுச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? ஓஹோ, என்ன வயசாகுது? 58, அப்புறம் 59, அப்புறம் 62. இதெல்லாம் வயசா? 80 வயது மோசேயை தேவன் ஊழியத்திற்கு அழைத்தார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு 60 வயசை தாண்டினாலே ஆட்டமா ஆடிக்கிட்டு என்னால் முடியாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தேவன் சொல்லுகிறது உண்மை என்றால் நீங்கள் காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கொண்டவர்களாக நடமாடுவீர்கள். பிசாசு சொல்கிற பொய்யை நம்புனீங்கன்னா மூளையில் படுக்க வச்சுருவான். கர்த்தர் முதிர் வயதில் அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த மோசே 80 வயதில் ஊழியத்துக்கு வந்தான். 120 வயசில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான்னா மலைக்கு ஏறி வேணார். எத்தனை வயசில் ஏறி போனான் மோசே? சர்ச்சில் இருக்க 4 படிக்கட்டு ஏறி வாங்கன்னா முடியல நம்மளால். மோசே 120 வயசில் மலையில் அபாரி மலைக்கு ஏறி வந்து என்னை பார்த்துட்டு அங்கே சாகுனாரு. குடுகுடுன்னு ஏறி ஓடுறான். 120 வயதில் அவன் கண்கள் இருளடையும் இல்லை, கால்களிலே பலன குறையவும் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு அப்படி உங்களை வச்சிருக்க விரும்புகிறாரு. அந்த மரணம் வர்ற வரைக்கும், அந்த கடைசி நாள் வரைக்கும் நல்ல நடையோடு திடகாத்திரமாக இருந்து வாழும்படி மூத்த விசுவாசிகள் முதிர் வயதுள்ள ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தரும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். பிசாசு உங்களை முடக்க பார்க்குறாங்க, தேவன் உங்களை நடக்க வைக்க பார்க்குறாரு. யார் மேலே நம்ப போகிறீங்க? இப்போ சொல்லுங்க. மோசேயை தேவன் 80 வயசில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கிறதுக்கு அழைத்தார். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்களை விடுதலையாக்கும்படி ஒரு பெரிய ஊழியம். இன்னைக்கு வயசாயிடுச்சா? தேவ பிள்ளையே வயதாயிடுச்சா? பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். முதிர் வயதில் இருந்த அந்த காலை 85 வயதில் இருந்தவனுக்கு தான் ஒரு பெரிய மலநாட்டை கொடுக்க விரும்பினார் தேவன். 80 வயதில் இருந்த மோசேக்கு தான் தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை திட்டம் பண்ணி வச்சிருந்தாரு. இன்னைக்கு வயது முதிர்ந்திருக்கிற உங்களுக்கிட்ட தான் கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். காரணம், பல ஆண்டுகளாக உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து அந்த விசுவாசத்திற்கு பலனாக ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்து அதை உங்கள் கரங்களை கொடுக்க விரும்புகிறார். தேவன் அப்படி தர்ற ஊழியத்தை செய்யறதுக்கு நொண்டிக்கிட்டு அப்படி போக விரும்பல. அவர் தரப்பெரிய மிகப்பெரிய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? புஷ்டியும் பசுமையாக இருக்கணும். 40 வயதில் இருந்த பலன் 85 வயதில் காலேபுக்கு இருக்குன்னு சொன்னான். ஏன்னா அந்த பெரிய நாட்டை பிடிக்கிறதுக்கு தேவனுக்கு பலன் கொடுத்து வச்சுருந்தாரு. மோசேக்கு 80 வயதில் கூப்பிட்றாரு. 120 வயதில் ஊழியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா தோண்டு போல அப்படியே கம்பீரமாக மலையில் ஏறி போய் அவன் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க திட்டங்களை நோக்கி பார்ப்பீங்கன்னா நீங்கள் தவந்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் சோர்ந்து போய் முடங்கிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, சூம்ப மாட்டீங்க, சுருங்க மாட்டீங்க, வாட மாட்டீங்க, வத்த மாட்டீங்க. மாறாக புஷ்டியாக பசுமையாக செழுமையாக இருப்பீர்கள். ஆமென். இந்த வயசான காலத்திலேயே கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு? இந்த வயசில் நான் தான் போய் செய்யணுமா? ஏன் நிறையா பேர் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் 80 வயது மோசேயை தேவன் அழைத்தார்? 80 வயசில் ஏன் கூப்பிடணும்? எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருந்தாங்களே இஸ்ரவேல் நாட்டில். மோசேயினுடைய விசுவாசத்தை இன்னைக்கு உங்கள் முதிர் வயதில் ஏன் தேவன் உங்களுக்காக வைத்திருக்க ஊழியத்தை திட்டங்களை நீங்கள் பார்க்க மறுக்கிறீர்கள்? பிசாசுடைய பொய்யை நம்பாதீர்கள்.
அவன் உங்க வயசை காட்டி காட்டி உங்களை முடக்க பார்க்கிறான். தேவன் உங்க விசுவாசத்தை காட்டி உங்களை தூக்கி நிறுத்த பார்க்கிறார். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயதிலும் நான் அப்படி செய்வேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க. எந்த வயதில்? தள்ளாத வயதிலும். தள்ளாத வயதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அந்த வயதில் கூட அவர் உங்களை தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக, தப்புவிக்கிறவராக, உயர்த்துகிறவராக, உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.